Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்ல இருக்கிற ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியா சட்டுன்னு செஞ்சிரலாம். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்ல நீங்க நாட்டு சக்கரை வெல்லம் நீங்க சேர்க்கறீங்களோ அதுல 1/2 கப் அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்திருக்கேன். இத சேர்க்கிறதுனால நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்ல. நல்லா கொதிச்சு வரணும். நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறதுனால வடிகட்டல. இத நீங்க வெல்லம் இல்ல கருப்பட்டி இந்த மாதிரி சேர்க்கறீங்க அப்படினா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா தண்ணியை இழுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிரும். சோ அதனால நீங்க எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுமே ஆட் பண்ண தேவையில்ல. 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த மாவு ரவை எல்லாமே இந்த தண்ணியை நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிரும். நல்லா கெட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க கேரட்டுக்கு பதிலா ஆப்பிள், பீட்ரூட் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க துருவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இத நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண பாதாம் முந்திரி இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த நட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இத நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கிறதுனால நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது சிம் ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்க வறுத்து எடுக்கணும். நல்ல பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா இத அந்த மாவு கூட நம்ம சேர்த்திரலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாவு கூட சேர்த்திரலாம். நீங்க சிம் ஃப்ளேம்ல வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூட சேர்க்கறப்போ நல்ல ஃப்ளேவரா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இத கடிச்சு சாப்பிட்றப்போ நல்ல கிரன்ச்சியா இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல கையால நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலயுமே அந்த நட்ஸ் எல்லாமே பரவுற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ அத நல்லா பிசைஞ்சாச்சு. இத கை பொறுக்குற சூடு இருக்கும்போதே நம்ம தட்டி எடுத்துறலாம். இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் அப்படி இல்லனா வாழை இலையில லைட்டா கீ இல்லனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கீ அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பெரிய உருண்டையா எடுத்து நல்லா அழுத்தி தட்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இத தட்டறப்போ சுத்தியும் விரிசல் இல்லாம பாத்துக்கோங்க. நம்ம அப்பதான் வேக வச்சு எடுக்கறப்போ அது உடையாம இருக்கும். இப்போ இது அப்படியே 2 எட்ஜஸும் ஜாயின் ஆகுற அளவுக்கு லைட்டா அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும். அழகா ஒட்டிக்கும். இப்போ இதே போல எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நீங்க தட்டறப்போ கார்னர்ல நட்ஸ் வந்துச்சு அப்படினா அதை எடுத்து சென்டர்ல வச்சு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. தட்டறப்போ விரிசல் இல்லாம பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வேக வச்சு எடுக்கறப்போ உடையாம இருக்கும். இதே நீங்க வாழை இலையில தட்டி எடுக்கறீங்க அப்படினா அந்த வாழை இலையோட சேர்த்து வச்சு நீங்க வேக வைக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ இத இட்லி பாத்திரத்துல வச்சு நான் வேக வைக்க போறேன். கொஞ்சமா தண்ணி வச்சிட்டு ஸ்டீமர் பிளேட்ல வச்சு நான் வேக வைக்கிறேன். நீங்க இட்லி பிளேட்ல கூட வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ வெளியில எடுத்து வச்சிட்டு உடனே எடுத்துறாம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அப்பதான் ஒட்டாம நல்லா உடையாம வரும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான அடை ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இதுல நம்ம ரொம்ப ஹெல்தியான பொருட்கள் வச்சு தான் செஞ்சிருக்கோம். நாட்டு சக்கரை, கேரட், நட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு தான் செஞ்சிருக்கோம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சோ கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கிற ஹெல்தியான சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Keep watching.